எங்கடா போயிட்டான் அவன்? தெரியலையடா. அவன் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதா? இங்கே தான்டா இருப்பான். அதுக்குள்ளே எங்கடா போயிருப்பான்? இங்கே தான்டா எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான். எங்கேயும் ஒளிஞ்சிருக்கலாம் முடியாதா அவனா? அது யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கா? கோயில் பக்கம் பார்க்காத, இந்த சைடு திரும்ப. சார் போலாங்களா? போலாம். போலாமா? போலாங்க. அப்படியே முனீஸ்வரன் கோயிலுக்கும் போயிடுவோம். சரிங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டே போலாம். அது டிக்கில வச்சிடலாமா? இல்ல இல்ல, நானே வச்சுக்கிறேன். டேய், அவன் கார் டிக்கில இருக்கான்டா. டேய் வண்டியடா. டேய் வண்டியடா. போடா போடா, சீக்கிரம் போ. ஐயா, இங்க போற பாதையில ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோயில் வரும், முனீஸ்வரன் கோயில். அங்க நிப்பாட்டிங்க. சரிங்க சார். எனக்கு பயமா இருக்குங்க. ஒன்னும் ஆகாது, தைரியமா இருமா. டேய் வாடா வாடா வா. சீக்கிரம் போ. போடா போ போ. வண்டியை ஃபாலோ பண்ணி அப்படியே வாங்கடா. தேவி, தேவி, மாமா, இங்க வாமா. என்ன மாமா? கிருஷ்ணாச்சார் சாயங்காலமா வந்து 2 குத்துவில கொடுப்பார். வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் கிளம்பட்டுமா? சரிங்க மாமா. மாமா, என்னம்மா? மேல போத்தின்னு இருக்கிற துணியை பாருங்களேன், எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. சரி நீங்க கொடுங்க, நான் இதை அலசி போட்டுடுறேன். உங்களுக்கு வேற துணியை எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வா சீக்கிரம். கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். தேவி சீக்கிரம் வாமா. மாமா அதோ வரேன். அம்மா சீக்கிரம் கொண்டு வாமா. இதோ வந்துட்டேன் மாமா. மாமா இந்தாங்க. மாமா, அந்த துண்டுல ஏதோ சாவி இருந்தது மாமா. சிவசிவா, நல்ல வேளை நேக்கு ஞாபகப்படுத்தின. இது மரகதலிங்க இருக்கிற அறையோட சாவி. ஓ அப்படியா மாமா? ஆமாமா. நீக்கு என்ன மாமா தெரியும்? சரி நான் வரமா. சரிங்க மாமா.
சத்தியமா சொல்றேன், நான் அந்த கயல்வழியை கொல்லல மாப்ள. என்ன மச்சான் நீங்க என்கிட்ட போய் சத்தியம் கித்தியெல்லாம் பண்ணிக்கிட்டு? எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் மச்சான். இங்க பாருங்க, யாரு நம்பலைனாலும் சரி, நான் உங்களை முழுசா நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. சரி மச்சான், நீங்க இப்படி போலீஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கீங்களா? இதனால வேற எதுவும் பிரச்சனை வந்துடாதா? பிரச்சனையாக தான் ஆகும். ஆனால் நான் போலீஸில் சரண்டர் ஆனா இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் கயல்வழியை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நான் போலீஸில் சரண்டர் ஆக முடியும். இதுல கண்டுபிடிக்க என்ன மச்சான் இருக்கு? இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே துர்கா தான். அப்போ இதை கூட அவங்க தானே பண்ணியிருப்பாங்க? இல்லை மாப்ள, இந்த கொலையை பண்ணுறதுக்கு அவளுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இதை பண்ணுறதுக்கான அவசியம் அவளுக்கு இல்லைன்னு தான் தோணுது. எப்படி மச்சான் சொல்றீங்க? ஏன்னா கயல்வழி உயிரோடு இருந்தால் தான் துர்கா நம்மளை பழி வாங்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கொலையை துர்கா பண்ணிட்டு பழியை என் மேலே போட்டால் நான் மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவளோட நோக்கம் அது இல்லை. என்ன அதை விட பெருசாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். துர்கா இந்த கொலையை பண்ணலைன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்க? தெரியல சதீஷ். சரி மச்சான், கயல்வழியை கொண்டது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல மாப்ள. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன மச்சான் கேள்வி இது? உங்களுக்காக நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் செய்வேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. சரி, நான் சொல்றதை கவனமாக கேளுங்க. சொல்லுங்க மச்சான். புரியுதா? புரியுது மச்சான். சரி மச்சான், நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். கோமதி, அதுதான் கோயில். வா. ஏங்க ஏங்க அந்த முள்ளிலையும் கல்லுலையும் போறீங்க? இந்த பக்கம் தான் வழி நல்லா இருக்கு, இந்த பக்கம் போலாம் வாங்க. டேய் வாங்கடா. தூக்குடா சீக்கிரம். வா வா வா. சார், இன்னைக்கு கோர்ட்ல அசத்திட்டீங்க சார். நீங்க வாதாடுற திறமைய பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன் சார். நானே உங்ககிட்ட ஜூனியரா ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் சார். கிண்டல் பண்ணாதீங்க சார். சார், கிண்டல் இல்ல சார், இதுதான் உண்மை. உங்களால மட்டும்தான் இப்படி வாதாட முடியும். பாத்தீங்கல்ல, ஜட்ஜே அப்படியே ஆடி போயிட்டாரு. ஆமா, அது எப்படி சார்? அந்த முத்தையாவையும் நீங்க தான் வெளியில கொண்டு வந்தீங்க, இப்போ இந்த துர்காவையும் நீங்க தான் வெளியில கொண்டு வந்தீங்க சார். அதுக்கு பேர் தான் சார் தொழில் தர்மம் சார். என் கிளைண்ட் வந்துட்டாங்க, அப்புறம் பேசுறேன். சரிங்க, அப்புறம் பார்க்கலாம். வரேன் சார். வாங்க மேடம்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் உடைச்சு என்ன வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் மை டியூட்டி மேடம். இல்ல சார், எல்லா வக்கீலுமே உங்களை மாதிரி பெர்ஃபெக்ட்டா டியூட்டி பண்ணிட முடியாது. உங்களோட சாமர்த்தியமான வாதம் தான் என்னை விடுதலை பண்ண வச்சிருக்கு. அப்படி பார்த்தா என்னை விட நீங்க தான் மேடம் சாமர்த்தியசாலி. நானா? பின்ன அந்த சசிரேகாவையும் மார்க்கெட் ரவியையும் நீங்க தானே பிரெயின் வாஷ் பண்ணி குற்றத்தை ஒத்துக்க வச்சிங்க. அவங்க மட்டும் அந்த குற்றத்தை ஒத்துக்காம இருந்திருந்தா நான் இல்லை வேற எந்த வக்கீலாலையும் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது. எப்படியோ சார், என் ஹஸ்பண்டை ஜாமீன்ல எடுத்த நீங்க எனக்காக ஆஜராக மாட்டீங்களோன்னு சொல்லி பயந்துட்டே இருந்தேன். ஆனா கரெக்டா ஆஜராயிட்டீங்க. தேங்க்ஸ் மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி வந்துட்டா அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட டியூட்டி. அதில் நான் பாரபட்சமே பார்க்கறது இல்லை. வாங்க சார், ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஓகே பேசிட்டு மேடம், வந்துடுறேன். நீங்க போய் பாருங்க. சார், உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா பேசுங்க. சரிங்க சார். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கும் மல்லிகாவோட கொலை முயற்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நீ கவலைப்படாத சசிரேகா. எனக்காக இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்க, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நீ ஜாமீன்ல வெளியே வரதுக்குள்ள உன் பொண்ணுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கும். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ்ல எதுக்கு சொல்றேன்? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியே எனக்கும். உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நீ வெளியே வரும்போது நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். போதுமா? மேடம் சார், பேசியாச்சா? பேசியாச்சு வாங்க சார். போலாம். வாங்க. என்ன சார், ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் அந்த மரகதலிங்கத்தை பத்தி தான். என்ன மரகதலிங்கமா? இல்ல காயத்ரி, இன்னைக்கு சாயந்தரம் மரகதலிங்கத்துக்கு ஸ்பெஷல் பூஜை இருக்குன்னு அந்த பூசாரி சொன்னார்ல, அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சார் விட்டா இங்கே சாமியார் ஆயிடுவீங்க போல இருக்கு. சச்சா, அப்படிலாம் இல்ல, ஏதோ பூசாரி சொன்னாருன்னு தான். ஏன் சூர்யா, நாம இப்படி தனியா சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா. இப்படி உங்களையே நினைச்சுக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே யோசிச்சுக்கிட்டு, இதுக்கு தானே சூர்யா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோம். இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் யோசிக்கிற? நாம நல்லா தான் இருப்போம். ஆமா சூர்யா, இதுக்கப்புறமா நம்ம நல்லா தான் இருப்போம். இனி எந்த கவலையும் இல்லை. சித்தரோட அருளால நமக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பிறக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்க, நான், அத்தை, மாமா, வனிதா, நீன்னு நமக்குன்னு ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் சூர்யா. இப்படியே உங்க கையை பிடிச்சுக்கிட்டு உங்க தோள்ல சாஞ்சுக்கிட்டு இந்த நிமிஷமே என் உயிர் போனா கூட எனக்கு பரவாயில்ல சூர்யா. சூர்யா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் இதே மாதிரி பீச்ல நம்ம உட்கார்ந்து இருக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எனக்கு முத்தம் கொடுத்தீங்க. ஞாபகம் இருக்கா? என்னால மறக்கவே முடியாது. மனசு லேசா இருக்கு சூர்யா. உங்க கூட இந்த மாதிரி இப்படியே இருக்கணும் போல தோணுது.
என்னாச்சு சூர்யா? எதுவும் இல்லை, குருக்கள் பூஜை சாமான் வாங்கிட்டு வர சொன்னாரு. பேசிக்கிட்டே இருந்தேன்னா எல்லாத்தையும் மறந்துட்டேன். வர வர உங்க போக்கே சரியில்லை. பக்தி ரொம்ப முத்தி போய் அலையுறீங்க. பாத்துக்கோங்க, அப்புறம் குருக்களுக்கு உதவியா இங்கே இருந்துட போறீங்க. இல்ல, பாவம் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி போங்க, நான் இங்கே இருக்கேன். டேய் 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 டேய், என்னடா ஆச்சு உனக்கு சேகர்? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அந்த காயத்ரி தொட்டா மட்டும் ஏன்டா இந்த மாதிரி மாறிட்டு இருக்க? உனக்குள்ள ஏன் அந்த ஃபீலிங்ஸ் வருது? ச்சே, கிறுக்கா. வந்திருக்கிற வேலை என்ன, இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை என்ன? இருந்தாலும் அந்த காயத்ரி தொட்டா எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வருது. என்ன அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. நானும் எவ்வளவு பொண்ணுங்களோட பழகி இருக்கிறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ள வந்ததே இல்லையே. ஒருவேளை பொண்ணுங்கன்னா இப்படியும் இருப்பாங்களோ? ஆனா அந்த காயத்ரி என்னோட இருந்தாலே எனக்குள்ள அப்படியே உடம்பே லைட் ஆயிடுது. நான் அப்படியே பறக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏய் கிறுக்கா, நீ இப்ப வந்திருக்கிற வேலை என்ன, இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலை என்ன? காசு பணம் கொள்ளை திருட்டு அது இதுன்னு இருந்த போடா லூசு, இப்படி போய் பண்ணிட்டு இருக்க. ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கலாமா வேணாமா? என்ன பண்றதுன்னு புரியலையே. சேகர், என்ன சேகர், ஏன் தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? எதுவும் இல்ல. எதுவும் இல்லனா வர வர நீ ஒரு மார்க்கமா தான் தெரிஞ்சிட்டு இருக்க. அதான் எதுவும் இல்லன்றல. என்ன எதுவும் இல்ல? சரி, நீ ஏதோ சொல்ற, நானும் அதை நம்புறேன். நம்பிதான் ஆகணும். வேற வழி? சரி சரி, நீ என்ன சாவியை தானே எடுத்துட்டு வர சொன்ன. ஆனா என்ன பத்தியா, அந்த ஒரிஜினல் சாவியை அச்சு வச்சு டூப்ளிகேட் சாவியை ரெடி பண்ணிட்ட. ஏய் சூப்பர், கலக்குற. சரி, சாவி தான் கிடைச்சிருச்சுல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் மத்ததெல்லாம். கிளம்பு, ஒழுங்கா பண்ணு. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். அதிகாலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கறியும் சோறும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாப்பையா லியோனி ஞானசம்பத்துல ஆரம்பிச்சு விஜய் ஸ்டார்ஸ் நீயா நானா அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு பட்டாசை வெடிச்சா இருக்கிறது ஒரே ஒரு தீபாவளி தானே, மனசார கொண்டாடுவோம். நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களேன்ற மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார், கங்க்ராச்சுலேஷன், 3.25 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாம். நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி என்னால் ஒழுங்காக 3.25 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க.